ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு குருமா செய்ய தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, 1 பே லீஃபு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் தனியா. அடுத்து பொடியாக கட்டின 2 பெரிய வெங்காயம், பொடியாக கட்டின 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், 4 டீஸ்பூன் துருவன தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு தனியெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 2 பச்சை மிளகாவை சேர்த்து கூடவே 5 பல் பூண்டு சேர்த்து பொடியாக கட்டின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா சாஃப்டாக வதங்கினதும் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற சமயத்தில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கூடவே எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாக மசாலாலாம் கருகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. இது குக் ஆகிற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஆற வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதும் இப்போ தாளிச்ச குருமா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
குருமா ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம குருமா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமும் சூப்பராகவும் இருக்கும். வீட்டில் ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.